வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கன்னட படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதனால நான் டெக்ஸ்ட்ல கொடுக்குறேன், பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. இந்த படம் ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். பிளாட் என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அதாவது இவங்க ஃப்ரெண்டோட கல்யாண ஆனிவர்சரியா இருக்கும், அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் போறாங்க. அப்படி போற வழியில இவங்களை சுத்தி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதை பார்க்குற இவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எதனால இந்த பேய் நம்மள டார்கெட் பண்ணுது, எதனால அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயப்படுறாங்க. கடைசியில இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. நிச்சயமா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ரோட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரோட்ல ஒரு நபர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப சைக்கிளோட அந்த செயின் இருக்கு பாத்தீங்களா, கலண்டுருது. என்ன கலண்டுருச்சு, சரி பண்ணலான்ற மாதிரி இவர் சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி சரி பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ பக்கத்துல இவரை நெருங்கி வர மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். சீக்கிரமா சரி பண்ணிட்டு கிளம்பணும்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு உருவம் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து இவர் அட்டாக் பண்ணது போல. இவர் அட்டாக் பண்ணி அந்த உருவம் இழுத்துட்டு போயிருது. ஆனா சைக்கிள் மட்டும் இங்கேயே விழுந்து கிடக்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வேற ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. எதை பார்த்து ஃபீல் பண்றாங்கன்றது தெளிவா தெரியல. இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழக்கூடாது, இறந்து போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல லெட்டர் மாதிரிலாம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணி இந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணு எதனால இறந்து போனாங்க அப்படின்றதும் கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு ரோட்டு பகுதியை காமிச்சாங்கல்ல, அதே ரோட்டு பகுதியில ஒரு ஆட்டோ வந்துட்டு இருக்கு. அந்த ஆட்டோக்காரரு யூரின் பாஸ் பண்றதுக்காக வண்டியை நிறுத்துறாரு. இப்ப திரும்பி கிளம்பலாம்னு நினைக்கும் போது பேய பாக்குறாரு. அதாவது ஒரு பெரிய பேய பாக்குறாரு. அதை தாண்டி சின்ன பொண்ணு பேயா இருக்கிறத பாக்குறாரு. கையில பலூன்லாம் வச்சிருக்காங்க. இந்த இடத்தை தாண்டி போயிடலான்னு பாக்குறாரு. திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கே தான் வந்துட்டு இருக்காரு. இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, என்ன இந்த இடத்தை தாண்ட முடியல, அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பகுதியை இவரால கிராஸ் பண்ண முடியுது. சீக்கிரமா கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இவரும் வண்டியை முறுக்கிட்டு வேகமா இங்கிருந்து கிளம்பிடுறாரு. எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. இப்ப நமக்கு காமிச்ச எல்லா விஷயத்தையும் சினிமாக்காரங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதாவது டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவரு அசிஸ்டன்ட்ங்க கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. சார் இதெல்லாம் எப்படி சார் சரியா இருக்கும், இதெல்லாம் செட் ஆகாது சார், இதுல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் கதை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைரக்டரோட ஃபேஸை இப்போதைக்கு நமக்கு தெளிவா காட்டல. அப்படியே கட் பண்ணி இப்ப குமார்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த குமாரை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் வலிவாரு. இவருக்கு தீபக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை பார்க்கிறதுக்காக ரூம்குள்ள நுழையும் போது அவர் ஏதோ பேய் படம் பார்த்துட்டு இருக்காரு போல. அந்த பேயை பார்க்குற இவர் மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்டு தீபக் இருக்காருல, என்னாச்சுன்ற மாதிரி இவரை எழுப்பி விடுறாரு. என்னடா ஆபீஸ்ல வச்சு பேய் படம் பார்த்துட்டு இருக்க, எனக்கு தான் பேய்னா பயம்னு உனக்கு தெரியும்ல, பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் குமார் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருப்பாங்க. இப்ப கல்யாணத்தோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்துருதுல, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க போல. நம்ம எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த 3 பொண்ணுங்களும் வராங்களா அப்படின்ற மாதிரி குமார் சந்தோஷமா கேட்கிறாரு. ஏன்னா இவங்க போன வாட்டி போகும்போது 3 லேடிஸ் வந்திருப்பாங்க. அவங்களோட பேரு மாலினி, பிரியா, நிஷா அப்படின்றது. அவங்க 3 பேருமே வருவாங்கன்னு ஹீரோ சொன்னோன்னா குமாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவங்க தான் மாலினியா இருப்பாங்க. இவங்க கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தீபக்கும் குமாரும் சேர்ந்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த குமார் இவங்கள பார்த்தோம் பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்காரு. இப்பதான் நிஷா, பிரியான்ற 2 பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ட்ரிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே போணுமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் போறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாள் ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் காரை ஓட்ட போறாரு. ஹீரோ தீபக்கா தான் இருப்பாரு. தீபக் காரை ஓட்டிட்டு இருக்காரு. எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க 5 பேர்ல யாருமே ஜோடிலாம் கிடையாது, எல்லாருமே தனித்தனி ஆளா தான் இருப்பாங்க. இப்ப வந்துட்டு இருக்கும்போது குமார் இருக்கார்ல, மச்சான் காரை நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. இப்ப அந்த குமார் இருக்கார்ல, சூச்சு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவரோட காதுல கேட்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டாரு. ஆனா அந்த விஷயம் பக்கத்துல இருக்க மாலினிக்கு கேட்டது போல. ஏண்டா இதை சொல்றதுக்கு கூச்சப்பட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இப்ப லேடிஸ் ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி காரை விட்டு இறங்கி ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் குமார் இருக்கார்ல, யூரின் பாஸ் பண்றதுக்காக கல்லறை மாதிரியான ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. இவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கல்லறை அப்படியே அசையலாம் ஆரம்பிக்குது. கல்லறைக்குள்ள இருந்து ஒரு நபர் வெளியே வந்து அட்டாக் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல குமார் செம்மையா பயந்துடுறாரு. வண்டி எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி குமார் கிட்ட கேக்குறாங்க. ஒரு பேய், அதாவது ஒரு ஜாம்பி என்ன துரத்திட்டு வருதுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க திரும்பி பார்க்கும் போது ஜாம்பிலாம் தெரியல, இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது
தெரியுது போல. டே நீ தான் உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அப்படியான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப தைரியத்துக்காக கொஞ்சம் சரக்கு அடிக்கலான்ற மாதிரி இவர் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு குவாலியா இருக்கே அப்படின்ற மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே இவரை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு எக்ஸாக்ட்டா எந்த வழியா போறதுன்றது தெரிய மாட்டேங்குது. ரோட்ல ஒரு நபர் கிராஸ் பண்ணி போனதை பார்த்திருப்பாரு. டே குமார் அவர்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் தான் போணுமா, சரி போறேன்ற மாதிரி இவரும் சலிச்சுக்கிட்டே அவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. சார் எந்த வழியா போகணும்னு கேக்குறாரு. இப்ப அந்த நபரும் திரும்புறாரு. அவரு பார்க்க ஜாம்பி மாதிரியே தெரியுறாரு. இப்ப இவருமே ஜாம்பியை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ஜாம்பி கடிக்கிறதுக்காக வருதுல்ல, அதனால குமாரும் கோவத்துல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த ஜாம்பியை இவர் கடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் இறங்கி வராங்க. அவர் நார்மல் மனுஷனா தான் இருக்காரு. இவர் கண்ணுக்கு மட்டும் ஜாம்பி மாதிரி தெரிஞ்சிருக்காரு போல. டே குமார் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை கண்ட்ரோல் பண்றாங்க. இவர்கிட்டயும் சாரி கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவன் கூட போய் வந்தோம் பாரு அப்படின்ற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் சலிச்சுக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி வரதுல இருட்டவே செஞ்சிருது போல. அப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல டயர் பஞ்சர் ஆன மாதிரி வண்டி நின்றுது. டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தீபக் சொல்றாரு. சரி ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி பொண்ணுங்க 2 பேர் யூரின் பாஸ் பண்றதுக்கு போயிடுறாங்க. இன்னொன்னு பொண்ணு இருக்காங்கல்ல, நான் பாட்டு கேட்கறேன்னு கார்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தீபக்கும் குமாரும் சேர்ந்த மாதிரி தான் டயரை மாத்திர வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு கார்க்குள்ளேயே இருக்கன்னு சொன்ன பொண்ணு காட்டு பகுதியில இருந்து கத்துறா. அவளோட பேர் தான் பிரியாவா இருக்கும். இப்ப இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பிரியாவை தேடி வந்துட்டு இருக்காங்க. பேய் பிடிச்ச மாதிரி பிரியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. இப்ப வந்தவங்க என்னாச்சு பிரியான்ற மாதிரி கேக்குறாங்க. பிரியாவும் நடந்த விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காருக்குள்ள உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு எதிர பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தெரியுறா. இவங்களுமே பார்த்து பயப்படுறாங்க. அந்த சின்ன பொண்ணு கையில பொம்மைலாம் வச்சிருக்கா. இங்க வாங்கன்னு கூப்பிடுறா. இவங்க ஆளுங்க கிட்ட சொல்லாம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒரு பகுதிக்கு போய் மறைஞ்சு போயிருப்பா. அதை பார்த்து இவங்க செம்மையா பயந்து தான் கத்திருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது இவங்க பதில் சொல்லாம இருக்காங்க. ஏன்னா இப்பயும் அந்த சின்ன பொண்ணு கண்ணுக்கு தெரியுறா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இவங்க எதுவுமே இல்லன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏண்டி அப்படி கத்துன அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, சமாதானப்படுத்திக்கிட்டே இவங்களை கார் கிட்ட எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு கொஞ்ச தூரம் தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மாலினி ஃப்ரெண்ட் சீட்ல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. மாலினி இருக்காங்கல்ல, சட்டுன்னு யாரையோ இடிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. யாரையோ இடிச்ச தீபக்னு சொல்றாங்க. நான் யாரையும் இடிக்கலன்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு யாரையோ இடிச்ச மாதிரியே தோணுது. எப்படி அப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி மாலினி முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் போதையில இருக்கீங்க, அதனால தான் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. நான் காரை டிரைவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நிஷா சொல்றாங்க. அதாவது ப்ளூ கலர் Dress போட்டிருக்கவங்க தான் நிஷாவா இருப்பாங்க. சரி நீ டிரைவ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஆளுங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப நிஷா தான் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. கார்ல கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதுல அந்த சின்ன பொண்ணு தெரியுறா. இத பாக்குற நிஷா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. நிஷா இப்பதானே பேய ஃபீல் பண்றாங்க, பயங்கரமா பயப்படுறாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி நிஷாக்கும் இந்த இடத்துல தோணலாம் ஆரம்பிக்குது. நிஷா பயப்படுறத பார்த்து குமார் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நான் காரை டிரைவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்துடுறாரு. இவருக்கு மாலினி மேல ஒரு கண்ணு இருக்கு. மாலினியை பார்த்து பயங்கரமா வலிஞ்சிட்டு இருக்காரு. டேய் என்ன பார்த்து காரை ஓட்டாதடா, முன்னாடி பார்த்து ஓட்டுடா, ஆக்சிடென்ட் பண்ணிட போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. திடீர்னு பார்த்தா இவரோட கார்ல வந்து ஒரு ஆடு எகிரி நிக்குது. அந்த ஆடை பார்த்து இவங்க செம்மையா பயந்துடுறாங்க. ஆடு ஓடி வந்துருச்சுன்றதுக்காக ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அதை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களுமே அந்த ஓனரை பார்த்து பயங்கரமா திட்டுறாங்க. யோ பத்திரமா வச்சுக்க மாட்டியா, இடிச்சிருந்தா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த ஓனர் எதுவுமே பேசாம கிளம்பி போறாரு. இவங்களும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த ஓனர் மனுஷன் கிடையாது பேயின்னு தெரிய வருது. ஏன்னா சட்டுன்னு அந்த இடத்துல இருந்து மாயமா மறைஞ்சிடுறாரு. இப்ப திரும்பி தீபக்கே காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு நபர் கையை காட்டுறாரு. அதாவது லிப்ட் வேணும்னு கையை காட்டுறாரு. லிப்ட் எல்லாம் தராதரா, ஏற்கனவே என்னென்னமோ நடக்குது, நீ பாட்டுக்கு போன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. வண்டியை நிறுத்திடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் எமர்ஜென்சி சார், நானும் ஒய்ஃபும் வந்துட்டு இருந்தோம், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, 1 மணி நேரத்துக்கு மேல நிக்கிறோம், யாருமே வர மாதிரியே தெரியல, எங்களை கூட்டு போய் விட முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி ஒய்ஃபை கூப்பிடுங்க, நாங்க கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஏன்டா கூட்டு போறோம்னு சொன்னன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க இப்பயும் கோவப்பட்டு இருக்காங்க. இப்ப 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி இருக்க சீட்டுக்கு போயிடுறாங்க. அதனால அவங்க 2 பேரால ஏறிக்க முடியுது. அவங்க 2 பேருமே என்ன சார் எல்லாருமே அமைதியா வரீங்க, பேசவே மாட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. ஆமா சார், இந்த பகுதியில பேய் நடமாட்டம் இருக்கும்னு ஆளுங்க சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல சார்னு சொல்றாரு. நாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு தான் போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹோட்டலுக்கு போக போறதா சொல்றாரு. நம்மளும் பேசாம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹோட்டல் கிட்ட வரும்போது ஒருத்தர் இருக்காரு. இவர்கிட்ட எங்க எக்ஸாக்ட்டா ஹோட்டல் இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அவரும் இடத்த சொல்லிட்டு போறாரு. அப்படி சொல்லிட்டு போனவர் இறந்து போயிருக்காரு. அங்க இருக்க பேய் தான் அவரோட கதையை முடிச்சிருச்சா என்னன்னு தெரியல.
அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. இவங்களுமே அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்க ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் இவங்களை வெல்கம் பண்றாரு. இப்போதைக்கு 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு ரூமை தந்துடலாம், நம்ம ஒரு ரூம்ல இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அந்த ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் தப்பானவர் போல. ஏன்னா இங்க இருக்க லேடிஸ் எல்லாம் ரொம்ப குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு ரூம் வந்துடுறாங்க. பிரியாவும் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி படுத்துடுறாங்க. இந்த குமாருமே டிவியை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆட்டான சாங் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நிஷா இருக்காங்கல்ல, குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. அப்போன்னு பத்தி வர கதவை தட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. சார் எங்க ரூம்ல ஹீட்டர் ஒர்க் ஆகல, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு சார், நாங்க வேணா இங்க வந்துட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோ தான் கொஞ்சம் இறக்க மனசு கொண்டு வரல. சரி வந்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி குமாரும் கோவப்படுறாரு. இப்ப ஹீரோவும் மாலினியும் சேர்ந்த மாதிரி இவங்க எடுத்த போட்டோவெல்லாம் லேப்டாப்ல போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. குமார் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒர்க்கர் இந்த இடத்துக்கு வராரு. ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. நான்வெஜ் எல்லாம் இல்ல, மத்தபடி எதுனாலும் கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப படுத்துட்டு இருக்க பிரியா ஆட்டா தெரியுறாங்கல்ல, அவங்கள குறுகுறுன்னு இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் குறுகுறுன்னு பாக்குறதுனால குமார் என்ன பண்றாருன்னா பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணிடுறாரு. இவன் வேறன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஒர்க்கர் கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே ஃபுட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஒய்ஃபுமே எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு, நீங்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொண்டு வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. சரி நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப இந்த ஃப்ரெண்டு குமார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த லேடி கிட்ட பேசுறாரு. ஆனா அந்த லேடி கொஞ்சம் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மர்மமா பேசிட்டு இருக்காங்க. என்ன இவங்க பேச்சே டிஃபரெண்டா இருக்குன்னு பயப்படுறாரு. இப்ப சவுண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. முழிச்ச பிரியா இருக்காங்கல்ல, குமார திட்டுறாங்க. என்கிட்ட ரிமோட் இல்ல, அந்த ஒய்ஃபி கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபி கிட்ட இவங்களுமே கொஞ்சம் குறைங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சவுண்ட் அதிகமாக்கிக்கிட்டே இருக்காங்க. எங்க குறைக்க சொன்னா அதிகமாக்கிட்டு இருக்கீங்க, குறைங்கன்ற மாதிரி பிரியா திட்டுறாங்க. இப்ப எல்லாருமே ஏன் இந்த லேடி இப்படி பண்றாங்கன்னு கோவப்பட்டா சட்டுன்னு அந்த லேடி பேய் மாதிரி மாறிடுறாங்க. ரிமோட் எல்லாம் யார்கிட்டயும் தர முடியாது, நான் இப்படிதான் பாட்டை வச்சு கேட்பேன், உங்களால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி புடிச்சு தள்ளிலாம் விடுறாங்க. இப்ப பேய் மாதிரி அவங்க மாறுறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் சிக்கனை கொண்டு வந்து தராரு. பேய் சிக்கன் எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரிலாம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அச்சச்சோ, ஒரு பேய் கிட்ட தான் நம்ம மாட்டிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க எல்லாருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே அந்த ஒர்க்கருக்கு தெரியாதுல்ல. அந்த ஒர்க்கருமே சாப்பாடு ரெடின்ற மாதிரி உங்களுக்கு தரதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு. டே போயிடு போயிடுன்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கவனிக்காம இவர் சாப்பாடை வைக்கிறாரு. அப்பதான் கண்ணாடி வழியா பேயா இருக்கிறது தெரியுது. ஐயோ பேயின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் பாக்குறாரு. கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு போல. இவர் ஓடி வந்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல மாலினி இவர் பின்னாடியே வராங்க. மாலினியும் தப்பிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நல்ல வேலை மேடம், நம்ம 2 பேர் தப்பிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு 2 பொண்ணுங்களும் தப்பிச்சு ஓடி வராங்க. பரவாயில்லப்பா, பேய்கிட்ட இருந்து தப்பிக்க வச்சு 3 பொண்ணுங்களையும் கடவுள் கூட அனுப்பியிருக்காருன்னு சந்தோஷப்படுறாரு. உங்க 3 பேரையும் நான் காப்பாத்துறேன், என் கூட வாங்கன்ற மாதிரிலாம் ஓட வச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவங்க 3 பேர் காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்கன்னு இவர் பயந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணு எதிர வந்துடுறா. அந்த பொண்ணு பயம்புத்துறதுல இவரும் செம்மையா பயப்படுறாரு. இவ்வளவு நேரம் நடந்த எல்லாமே இவர் யோசிச்சு தான் பார்த்திருப்பாரு. உண்மையில அந்த ரூமை விட்டே இவர் வெளியே போகாம தான் இருக்காரு. இப்ப அந்த சின்ன பொண்ணு இருக்கால, பாலை தூக்கி எறிறா. இவர்கிட்ட பால் வந்துருது. திரும்பி தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறா. இவருமே பயத்துல அந்த பாலை தூக்கி போடுறாரு. பேய்கிட்ட மாட்டிட்டு இவங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பேய் வேற ஒரு பக்கம் திரும்புதுல, இதுதான் கேப், நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி அடிச்சு புடிச்சு இவங்களுமே இந்த ரூமை விட்டு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அது பேய்ன்றதுனால சட்டு சட்டுன்னு எங்க இருந்தோ வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி ஒரு குழந்தையும் பேய் மாதிரி இந்த இடத்துக்கு வருது. என்ன குழந்தை வந்திருக்குன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை சவத்து மேல எல்லாம் ஏறி இவங்களை பயம்புத்திட்டு இருக்கு. எப்படியாவது இந்த ரூமை விட்டு தப்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ரூமை விட்டு முதல்ல அந்த ஒர்க்கர் தான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. இப்போ ஒர்க்கர் தப்பிச்சுட்டோன்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா. ஆனா இங்க வேற ஒரு பேய் வந்துருது போல. அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணும் வேற பக்கம் இவர் தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா அந்த பேய் இந்த ஒர்க்கரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல அட்டாக் பண்ணி கொடூரமா இந்த ஒர்க்கர் கதையை முடிச்சிருது. ஒரு லேடி பேயை காமிச்சாங்கல்ல, அதுதான் இந்த ஒர்க்கர் கதையை முடிக்குது. இந்த சமயம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இவங்க 5 பேருமே இப்ப 3 குரூப்பா பிரிஞ்சிடுறாங்க. குமார் கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதே மாதிரி மாலினி தனியா இருக்காங்க, ஹீரோ தனியா இருக்காரு. மாலினி வந்துட்டு இருக்க வழியில ஒரு லேடி தெரியுறாங்க. அவங்களோட குழந்தைக்கு தாலாட்டு பாட்டு எல்லாம் பாடி தூங்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த பேய் தான் பேய் போல. ஆனா இப்போதைக்கு பேய் மாதிரி இல்லாம மனுஷி மாதிரி தெரியுறாங்க. இப்ப சடனா பேயா மாறுறாங்கல்ல, மாலினி தெரிச்சு ஓடுறாங்க. இப்ப பேய் திரும்பி இவங்க எல்லாரையும் தனித்தனியா பயன்படுத்திட்டு இருக்கு. எப்படியாவது கார் இருக்கிற இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ அந்த கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வாங்க வாங்கன்னு இவங்களையும் கூப்பிடுறாரு. இவங்களுமே வேகமா வந்து கார்ல ஏறிடுறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. டே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. அப்ப குமாரும் முன்னாடி பாருன்னு காட்டுறாரு.
அந்த இடத்துல பார்த்தா ஒரு சேர் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஆடிட்டு இருக்கு. இவங்க செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு இவங்களோட கார்ல யாரோ கை வைக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரியுது. அந்த பேய் இருக்குல்ல, விதவிதமா இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அதை மீறியே இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அது இஷ்டத்துக்கு திருப்பிலாம் விட்டுட்டு இருக்கு. ஐயோ, இந்த பேய் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது போலியே அப்படின்ற மாதிரி செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இது எல்லாமே ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற கதைன்றது நமக்கு தெரிய வருது. இவர் ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்திருக்காரு போல, அதெல்லாம் காமிச்சுதான் கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு சைக்கிள்ல வந்தவனை காமிச்ச, ஒரு ஆட்டோ டிரைவரை காமிச்சல, அதெல்லாம் இந்த படத்துக்கு எதுக்குப்பா அவசியம் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் கேட்கிறாரு. சார், இதே விஷயத்தை தான் என்னோட அசிஸ்டன்ட்ங்களும் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங் ஒரு டைரக்டரை தெளிவா நமக்கு காமிக்காம இருந்தாங்கல்ல, அவர் தான் இந்த டைரக்டரா இருப்பாரு. இந்த டைரக்டருமே அந்த பகுதியை பத்தி தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் ஊர் மக்கள் கிட்ட பேட்டி மாதிரி எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கன்னு காட்டுறாரு. ஆக்சுவலா அந்த பகுதியில நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் போல, ரியல்லியே நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இந்த கதையை நான் ரெடி பண்ணேன் சார். இதுக்கு நடுவுல கொஞ்சம் உண்மை சம்பவத்தையும் சேர்த்து தான் இந்த கதையை நான் ரெடி பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பா, பேய் எதுக்காக அந்த ஒர்க்கரை சாவடிச்சது, அவன் என்ன பண்ணான்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி இந்த டைரக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ஒர்க்கரு அங்க வேலை பார்க்குற மத்த ஒர்க்கர்லாம் சேர்ந்த மாதிரி சீக்ரெட் கேமராவை செட் பண்ணிருவாங்க. ஹோட்டலுக்கு வந்து யாராவது ஒண்ணு மணி நேரம் இருந்தாங்கன்னா அதெல்லாம் இவங்க வீடியோ எடுத்து பார்ப்பாங்க, கொஞ்சம் பிளாக்மெயில்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க செட் பண்ண வீடியோல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோ பதிவாயிருக்கு. என்ன கொஞ்சம் பிளர்ரா பதிவாயிருக்கும். அதெல்லாம் பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ரெகுலரா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி ஆளுங்களை மிரட்டுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த 5 பேருமே வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் கிட்ட அந்த ஹோட்டலுக்கு எப்படி போனோம்னு கேட்டாங்க பாத்தீங்களா, அவருமே வழியை சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி நடந்திருப்பாரு. அப்படி நடந்தவர் இந்த ஒர்க்கருக்கு கால் பண்ணி, இப்போ ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு, எப்படியாவது வீடியோ எடு, இந்த வாட்டி பிளர் இல்லாம வீடியோ எடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த பேய் பார்த்து டென்ஷன் ஆயிருக்கும். அதனால தான் இவரோட கதையை முடிச்சிருக்கோம். இவருமே அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்கிறவரு, அதனால தான் கதையை முடிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அது எதனால அப்படின்றத இந்த டைரக்டரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவனுங்க தான் வீடியோவை எடுத்து மிரட்டுவாங்க பாத்தீங்களா, இந்த பொண்ணுமே ஸ்டே பண்றதுக்காக போயிருக்கா, இவ குளிக்கிறத வீடியோ எடுத்து மிரட்டி இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்திருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ப்ரொடியூசர் இருக்கார்ல, அந்த 5 பேருக்கு என்னப்பாச்சு, நீ பாதியிலேயே நிறுத்திட்டல, மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க 5 பேருமே பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பேய் விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல மாலினி இருக்காங்கல்ல, காரை விட்டு இறங்கி அந்த பேய் இருக்கிற இடத்தை நோக்கி நடக்கிறாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும், நாங்க என்ன தப்பு பண்ணோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் கேக்குறீங்க, நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்குது. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க இறந்து போய் பேயா மாறி இருக்காங்க போல. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அதே மாதிரி ஒரு கை குழந்தை இருக்கும். சந்தோஷமா பேசிக்கிட்டே இவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்களோட காரு ஏடபடமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆகி இவங்க எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் 5 பேருமே வந்திருப்பாங்க. இந்த வாட்டி தான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக இவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பாக்குறாங்க. போலீஸ்க்கு தகவலை கொடுக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இவங்களுக்கு போலீஸ் வந்தா விசாரணை நடக்கும், தேவையில்லாத தொல்லலாம் நடக்கும், ஃப்ரெண்டோட கல்யாணத்தை நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஃப்ரெண்டோட கல்யாணம் தான் முக்கியன்ற மாதிரி கிளம்புறதுக்கு பேசிக்கிறாங்க. மாலினி மட்டும்தான் நம்ம ஆம்புலன்ஸ்க்காவது கால் பண்ணுவோம், ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மத்த எல்லாருமே போலாம் போலான்னு சொல்றதுனால மாலினியும் கிளம்புறதுக்கு ஏத்துக்கிறாங்க. சோ இவங்க கண் முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்தோம், ஹெல்ப் பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இறந்து போயிட்டு இருக்க இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உயிர் போயிருக்கும். இதனால தான் உங்களை நான் டார்கெட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த பேயுமே இந்த இடத்துல சொல்லலாம் ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பார்த்துக்கிட்டு எங்களை காப்பாத்தாம அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. உங்களோட சொந்தக்காரங்க இல்லனா உங்களோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா நீங்க அப்பயும் வேலை தான் முக்கியம்னு போயிருப்பீங்களா, அப்படி இல்லனா காப்பாத்திருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பேய் கேக்குது. இவங்க பண்ணது தப்புன்னு இவங்களுக்கும் புரியுது. எங்களை மன்னிச்சிரு, எங்களை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் பேய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நானே விட்டாலும் இதுக்கப்புறம் நீங்க போக முடியாது, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த பேய் சொல்லுது. இவங்க ஒன்னும் புரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இவங்க இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்புறதுக்காக போக பார்த்தாங்க பாத்தீங்களா, அப்பயே இவங்களோட கார் ஏடபடமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிருப்பாங்க. இவங்க உயிரோட இருக்கும் போது இந்த பேய் கிட்ட பேசல, இவங்களே ஆக்சிடென்ட்ல இறந்து போய் பேயா மாறி தான் இந்த பேய் கிட்ட பேசியிருக்காங்கன்றது ரிவீல் ஆகுது. இது எல்லாத்தையுமே இந்த டைரக்டர் கதையா சொல்லி முடிக்கிறாரு. கண்டிப்பா இது ஒர்க் அவுட்
ஆகும் சார், படமா பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ப்ரொடியூசருக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. கடைசியில ஒரு மெசேஜ சொன்னல, அந்த மெசேஜ இன்னும் ஷார்ப்பா சொல்லி முடிக்கலாம், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேருமே படம் பண்ண போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.